சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருமுல நாயனார் திருவடிகள் சரணம் திருமந்திரம் போற்றி சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி திருக்கோயில் எழுந்திருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமந்திரம் 7ஆம் தந்திரம். திருமந்திரத்தில் ஞானலிங்கம்ங்கிற தலைப்பு. திருமுல நாயனார் அருளிய திருமந்திரம் 10ஆம் தந்திரம், 10ஆம் திருமுறை 7ஆம் தந்திரம், தலைப்பு 6 ஞானலிங்கம். ஞானலிங்கத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம் 9ஆவது மந்திரம். சக்தி சிவன் விளையாட்டாம் இருக்குதா? பொருள் எழுதுங்க. உயிர்கள் உடம்போடு இருப்பது அம்மையின் விளையாட்டு. இறைவன் ஆணவத்தை போக்க மாயையில் புகுவிக்கிறான். வினைகளை நுகரச் செய்கிறான். அவத்தைகளை கொடுக்கிறான். ஒரு சுத்த அவத்தைகளை கொடுக்கிறான். பின்னர் இன்ப வெள்ளத்தை கொடுக்கிறான். இந்த மந்திர குறிப்புரை இங்கு சக்தி என்று சொல்லப்பட்டது ஆதிசிவன். சக்தியோடு கூடிய சிவனுக்கு பேர் ஆதிசிவன் என்று பெயர். ஒத்த இருமாயை என்று சொன்னது பிரகிருதி மாயை, அசுத்த மாயை என்று கொள்ள வேண்டும். இதற்கு முந்தைய மந்திரத்தில் 8வது மந்திரம், இதுக்கு முந்தின மந்திரம், அதில் 2வது வரி குரு உபதேசம் பற்றியது. 2வது வரியில் என்ன இருக்குது? இதுக்கு முந்தின மந்திரத்தில் 2வது வரி முந்த உரைத்து முறை சொல்லி ஞானம். அதற்கு விளக்கம்தான் இந்த மந்திரம்னு முடிவுரை சொல்லியிருக்காங்க. அந்த வரிக்கான விளக்கம்தான் இந்த மந்திரம்னு முடிவுரையில சொல்லியிருக்காங்க. மந்திரத்தினுடைய படித்து பாருங்க, பொருள் வருதான் பாருங்க. சக்தி சிவன் விளையாட்டாம் உயிராகில். சக்தி சிவன் விளையாட்டு என்பதை ஆதிசிவன் என்று புரிந்துவிடணும். விளையாட்டு என்பதை 5 தொழில் என்று புரிந்துவிடும். ஒத்த இரு மாயை என்பது அசுத்த மாயை, பிரகிருதி மாயைன்னு சொல்லணும். அந்த 2 மாயைகளையும் கொடுத்து ஊட்டி என்ற சொல் வினை நுகர்தல். இதனால் உயிர் சுத்தமாகிறது. சுத்த அவத்தைப்படுகிறது. பிறகு இந்த மாயையிலிருந்து பிரிகிறது.
ஆன்மா சிவமாம் தன்மையை பெறுகிறது. இந்த நிலையை ஆன்மாவுக்கு உடம்பை கொடுக்கறது, 2 வகையான மாயைகளில் புகுத்துறது, அதெல்லாம் அம்மையப்பர் செயலாக இருந்தாலும் இந்த ஆணவ மரத்தை போக்கி துரியும் துரியாது இது அனுபவத்தெல்லாம் கொடுக்கறது யார்? குரு. அதுக்கான விளக்கம் சொன்னால் 8வது மந்திரத்தில் இந்த அனுபவங்களெல்லாம் கொடுக்கறது யார்? குரு. அந்த குருவுக்கான விளக்கம் தான் இந்த மந்திரம். அம்மையப்பர் உடம்பெல்லாம் கொடுக்குறாங்க. இறைவன் குருவாக வந்து ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கான வழிகளை செய்கிறாரு. அதற்காக 2 மாயை கொடுக்கப்படுகிறது. சுத்தமாயை இறைவன் தயாராகிறதுக்கு உள்ளது தான். சில உரைகளில் சுத்தமாயை அசுத்தமாயை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சுத்தமாயை ஆன்மாவுக்குரியது கிடையாது. யாருக்குரியது? இறைவனுக்குரியது. சுத்தமாயை அதில் இருக்கலாம், அதை பயன்படுத்த முடியாது. அது மாதிரி உடம்பாகவோ அகக்கரியாகவோ எந்த மாயும் வராது. அதனால் அந்த 2 மாயைகளை கூட்டி வினைகளை ஊட்டி பிறகு அந்த உயிர் வந்து அனுபவப்படும்போது அதுக்கு சுத்த நிர்மல அவத்தைன்னு சொல்லக்கூடிய 5 அவத்தைகள். அதற்கு முன்பு காரியவத்தை, சகல காரியவத்தை 5, சகல சுத்த அவத்தை 5, அதெல்லாம் கொடுப்பார். அதாவது இல்லை, உரையில் கொடுத்துருக்காங்க. உரையில் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. காரியவத்தை 15, சகல காரியவத்தை 5, கேவல காரியவத்தை 5, சுத்த காரியவத்தை 5. இந்த 3மே உடம்பு இருக்கும்போது நடக்கும். இதில் குழப்புறவங்க நிறையா இருக்காங்க. நான் குழப்புறதில்லை யாரையும். 3மே எப்போ தான் நடக்கும்? உடம்பு இருக்கும்போது நடக்கும், உடம்போடு வாழும்போது நடக்கும். ஆனால் பேர் குழப்பி விட்டுருவாங்க. ஆமாம், உடம்போது வாழும்போது நடக்கும். சிவார்ப்பணம். அதில் கேவல காரியவத்தைங்கிறது உயிர் அறியாமையில் அழுந்துவது. தேவலி லேவட்டில் படிச்சிங்க. அறியாமையில் படிப்படியாக அழுந்தோம். சகல காரியவத்தைங்கிறது ஒரு உயிர் நினைப்புக்கும் மறப்புக்கும் உள்ளாகும். கேவல காரியத்துக்கும் சகல காரியத்துக்கும் அடிப்படையில் வேறுபாடு என்னென்னா, அதில் ஆதாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். உயிர் கீழ் நோக்கி போச்சுன்னா கருவிகள் குறைஞ்சிக்கிட்டே போகும், மேல் நோக்கி வந்தால் கருவி கூடிக்கிட்டே வரும். 35, 25, 3, 2, 1, 1, 2, 3, 25, 35 அப்படி கருவிகள் சம்மந்தப்படும். சகல காரியத்தை கருவிகளோடு சம்மந்தப்பட்டதில்லை. ஸ்டாண்டர்டாக 35 தான். எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்? இங்கே நின்றுட்டு இருக்கோம். அங்கே நினைப்பும் மறப்பும் மாறி மாறி நடக்கும். அங்கே எதை பேசக்கூடாது? எதை பற்றி? கருவிகளை பற்றி பேசக்கூடாது. எப்போ? சகல காரியவத்தை. அது கேவல காரியவத்தைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் கேவலம்னு அறியாமை. உடம்பு இருக்கும்போதே அறியாமை வர்றதுனால அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? கேவலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது தான் ஆபத்து. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுனால இவங்க எங்கே போயிடுறாங்கன்னா, அது அனாதி கேவலத்துக்கு போயிடும். அது யாரும் சொல்கிறது இல்லை, அதனால குழம்பிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நின்மல அவத்தைங்கிறது உயிர் சுத்தமடைந்த பிறகு நடப்பது. உயிர் சுத்தமடைந்த பிறகு நடப்பது ஞானிகளுக்கு மட்டும் உரியது, நமக்குரியது அல்ல. நீங்கள் என்ன கொஞ்சம் டீப்பாக எழுதுகிறேன். காரணவத்தை 3, கேவலம், சகலம், சுத்தம். இது பேர் காரணவத்தைன்னு பேர். 5 வகைப்படும். காரணவத்தை 5 வகைப்படும். காரணவத்தை எத்தனை வகையாக வரும்? 5 வகை. ஆமாம். சகலவத்தை, கேவலவத்தைக்கு என்ன எழுதுனீங்க? கேவலவத்தைக்கு என்ன எழுதுனீங்க? காரணவத்தை 3. கேவலம் 5ஆக காரியப்படும், சகலம் 5ஆக காரியப்படும், சுத்தம் 5ஆக காரியப்படும்.
அப்போ எத்தனையாச்சு காரியப்படுறது? அதுதான், அந்த கணக்கு தெரிஞ்சதுன்னா போதும். 15 காரியப்படும். இப்போ கேவலத்துக்கு 5 எழுதலாம் பாருங்கள். கேவலத்துக்கு 5, கேவலத்துக்கு 5. கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல உறக்கம், கேவல துரியம், கேவல துரியாதீதம். சகல காரியவத்தை 5, சகல காரியவத்தை 5. நீங்கள் 5க்கு கேவலம் கேவலம்னு எழுதுனீங்களா, அதுபோல் சகலம் சகலம் போட்டிங்கன்னா போதும். சொல்லுங்கள். சகல சாக்கரம் அப்படி போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், அவ்வளோதான். இது பெரிய விஷயம் மாதிரி வார கணக்கில் நடத்தி கிறுக்கனாக்கிட்டு இருப்பாங்க மக்கள். சுத்த அவத்தை 5 காரியப்படும். அதில் ஒரு வரி எழுதிடுங்க. சுத்தம் என்பதற்கு பதிலாக நின்மலம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு எழுதிக்கிடணும். சுத்தம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நின்மலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு எழுதிக்கிடணும். அப்போ சொல்லுங்கள், நின்மல சாக்கரம், நின்மலன்னு 5 எழுதணும். நின்மல சாக்கரம், உறக்கம்ங்கிறதுக்கு சில நல்ல சுளுத்தின்னு போட்டிருப்பாங்க, அது நமக்கு புரியாது, சமஸ்கிருத வார்த்தை. இந்த 5க்கும் தமிழ் பேர் இருக்குது. நனவு, 5க்கும் தமிழ் பெயர் இருக்குது. நனவு, கனவு, உறக்கம். நனவு, கனவு, உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கம் எல்லாம் ஒன்று தான். உயிர்ப்பு அடங்கல். இது தமிழ் பெயர். இதுக்கு ஒருதான். முதல் 5 நடக்கும்போது என்ன நடக்கும் சொல்லுங்கள். முதல் 5 நடக்கும்போது அறிவு கூடினால் அறிவு வரும், அறிவு குறைஞ்சா அறிவு குறையும். முதல் 5 1, 2, 3, 25, 35 கருவிகள் சேர்ந்து கொண்டே வந்தால் அறிவு கூடும். கருவி குறைஞ்சு கொண்டே வந்தால் அறிவு அறியாமைக்கு போயிடும். அது முதல் 5 இவ்வளோதான் நடக்கும். அடுத்த 5 கருவிகளை பற்றி பேசக்கூடாது. உயிர் எங்கே தான் இருக்கும். அதனால் அதுக்கு மத்தியாலவத்தைன்னு பேர். மத்தியாலவத்தைன்னு பேர். அங்கே கருவி சம்மந்தமே கிடையாது. நினைப்பும் மறப்பும் தான் நடக்கும். நினைப்பையும் மறப்பையும் நம்ம வேகமாக பிரிக்க முடியாது. எதனால் நடக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் அதில் அந்த வேலையை குறைச்சிட்டாங்க. ஞானிகளால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த என்ன வேகத்தில் காற்றாடி போல் வேகமாக நடக்குங்கிறாங்க சித்தாந்தத்தில். காற்றாடி சுழலுவது போல் வேகமாக நடக்கும். அதனால் ஞானிகள் தான் அதை கருவிகளோடு பிரித்து அறிய முடியுங்கிறதுனால சிம்பிளாக நினைப்பு மறப்புன்னு சொல்லிட்டு எதை பொறுத்தல அதில் எந்த கருவினால் அறியாமல் வரும், எந்த கருவினால் அறிவு வரும், அதில் சொல்லவே முடியாது. 35 கருவி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு 10 காணாமல் போயிடும், திரும்ப 10 உடனே சேர்ந்துக்கிடும். அதனால் அதை சொல்லவே முடியாது. அடுத்தது என்ன அவத்தை? நின்மல சகல. அடுத்தது நின்மல அவத்தை. அது 3 மலங்கள் நீங்கிய நிலையில் ஞானிகளுக்கு நிகழ்வது. அவர்கள் 1ஆம் அவத்திலிருந்து 2ஆம் அவத்தை, 2ஆம் அவத்திலிருந்து 3ஆம் அவத்தை, 3லிருந்து 4 அப்படி போகும்போது அவங்க அருளுக்குள்ள அழுந்துவாங்க, ஒளிக்குள்ள அழுந்துவாங்கன்னு கூட வச்சுக்கலாம். முதல் 5 நம்ம இருட்டுக்குள்ள அழுந்துறோம்ல, அங்கே கடைசி 5 அருளுக்கு ஒளிக்குள்ள அழுந்துவாங்க. ஒளியே ஒளியா ஒளி என்று திருவருட்பயன் சொல்லுது. ஒளிக்குள்ளே போய் நீ ஒளியாக இருந்து ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்லுது. ஒளியே ஒளியா ஒளி. இப்போ அதுலேருந்தே தெரியுது, அது நமக்கு அந்த அனுபவம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அது ஞானிகளுக்குரியது. முதல் நின்மலாவத்தை வேணால் கொஞ்சம் நமக்கு தொடர்புடையதாக வரும். அது ரொம்ப பக்குவப்பட்டால் தான் வரும், எல்லாருக்கும் வராது.
அவ ஆ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதோடு சேர்த்து எடுக்கிறோம். இதில் அவத்தைங்கிறது வந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கட்டுங்கிறதுக்காக சொல்லி இப்போ நல்லா தெளிவாக இருக்குல்ல, திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி குழப்பாமல். இதுதான் இந்த மந்திரத்தில் சொன்னார். அடுத்த மந்திரம் பார்க்குறோம். 10வது மந்திரம். 10வது மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. உலகமும் ஆதிசிவனது விளையாட்டு. ஆதிசக்தியை கொண்டுதான் இறைவன் இதையெல்லாம் செய்கிறான். சக்தி சிவன் இரண்டும் ஒன்றே. ஒரு பொருளின் இரண்டு தன்மை பற்றி இரண்டாக அழைக்கிறோம், அல்லது இரண்டு செயல் பற்றின்னு போட்டுக்கலாம். ஒரு பொருளின் இரண்டு செயல் பற்றி இரண்டாக அழைக்கிறோம். அதனால்தான் லிங்கத்திலையும் ஆவுடையாரை அம்மையாகவும் பானத்தை சிவமாக சொல்கிறோம். எனவே சிவலிங்கத்தை மானிட உருவோல் நாம் நினைக்கக்கூடாது. சிவலிங்கத்தை மானிட உருவம் போல் நினைத்து விடக்கூடாது. இந்த உண்மை யாருக்கு புரிகிறதோ அவர்களுக்கு எல்லாமே சக்தியாக தெரியும். அதுதான் ஞானலிங்கம் எனப்படுகிறது. குறிப்புரை: தாரணி என்ற சொல் தாங்குவது என்ற பொருளில் வந்தது. தாரணி என்ற சொல் எல்லா உலகங்களையும் குறித்தது. முந்தைய மந்திரத்தில் சிவனை எந்தை என்றார், அம்மையை என் அம்மை என்றார். அதனால் அம்மையப்பரை நாம் வேறு வேறாக கருதிவிடக்கூடாது. உலகியெல்லாம் என்னதான் அம்மா அப்பாவாக நமக்கு இருந்தாலும் வேறு வேறானவர்கள் தான். அம்மா வேற ஒரு வீட்டிலேருந்து வந்திருக்குது, அப்பா இன்னொரு வீட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. ரெண்டு பேரும் யாரு தான்? வேறு வேறு தான். அம்மா கூட பிறந்த யாரும் அப்பா கூட பிறக்கலை, அப்பா கூட பிறந்த யாரும் அம்மா கூட பிறக்கலை. அடிப்படையில் ரெண்டு பேருமே என்னது தான்? வேறு தான். அது மாதிரியே அம்மையப்பரையும் பார்த்துடக்கூடாதுங்கிற, வேறு வேறாக பார்க்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த தான் பிறந்த வீட்டினுடைய அந்த எண்ணங்களும் நினைவுகளும் தனியாக இருந்துக்கிட்டே இருக்கும். தான் உயிருள்ள வரை எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்திலலாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, உங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குது, எங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி வழி நடத்தினாங்க, உங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு அவங்க கடைசி வரைக்கும் பிரித்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்கள் இடத்துல. அதனால தான் உடுமல் நாராயணகவி புகுந்த வீட்டில் பிறந்த இடத்துக்கு பெருமை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது உயிர் உள்ள வரைக்கும் பேசுவாங்க. அந்த பேச்சுக்கு அடிப்படை காரணமே அந்த வேற்றுமை, அடிப்படை சைவ சித்தாந்தப்படி வேற்றுமை. ஆமாம், தான் பிறந்த வீடு வேறு, தான் வாழ்கின்ற வீடு வேறுங்கிறது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? நினைவு இருக்கும். ஒரு வீட்டில் புகுந்த வீட்டுக்கு ஆண்டுகள் பல போன பிறகு அது பிறகு தாய் மாமா வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்கிறாங்களா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த சீர்கள் எல்லாம் இறந்த பிறகும் கூட எந்த வீட்டு சீர் வேண்டி இருக்குது. நீங்கள் அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த அம்மையப்பருங்கிறத உலகத்தில் அம்மா அப்பா மாதிரி பிரித்து பார்த்து பழகிறாதீங்கிறார். நிறைய பேர் ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. சில அம்மை வழிபாட்டுக்காரங்க சிவனே கும்பிட மாட்டாங்க.
ஏன் அபிராமி பட்டரே எப்படி இருந்தார்? எதுக்கு தான் முதன்மை கொடுத்தாரு? அம்மைக்கு தான். ஏன் அதே தளத்தில் ஒரு 100 மந்திரம் சிவன் மேலே பாடலையா? அங்கேயே சிவபெருமான் இருக்கிறார். யார்? இவ்வளவுக்கு எதற்குரிய கடவுள்? ஆயுள் கொடுக்குற கடவுள். நான் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ வாவான்னு கூப்பிடாத தவிர யாரை கூட மாட்டேங்கிறாரு. அது அவருடைய பக்குவத்துக்கு அது சரி, அவர் பக்குவத்துக்கு அதுக்கு சரி. நம்ம அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதனால் 2 பேரையும் ஒன்றா நினச்சிடக்கூடாதுங்கிறார். பண்டார சாஸ்திரத்தில் இருந்த அதே செய்தி இதில் இருக்குது. சிவஞான போத சிற்றுரையில் பண்டார சாஸ்திரம் நடத்தும்போது சொன்னோம், சூரியன்லேருந்து வெப்பம் வரும், வெப்பத்திலேருந்து என்ன வராது? சூரியன் வராது. இந்த அளவுக்கு வேற்றுமை அம்மையப்பருக்கான வேற்றுமை. அதே மாதிரி சிவனுடைய குணம் அம்மை. 2 பேரும் ஒன்றான்னா ஒரே பொருள் தான், ஆனால் ஒரே பொருள் 2ஆக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிடணுமே தவிர முதன்மை யாருக்குன்னா சிவனுக்கு தான். அதுதான் இந்த உதாரணம். இந்த உதாரணம் சூரியன்லேருந்து வெப்பம் வரும், வெப்பத்திலேருந்து என்ன வராது? சிவன்லேருந்து அம்மை வரும், அம்மையிலேருந்து சிவன் வரமாட்டான். ஆமாம். தாபரம் வேறில்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இந்த மந்திரத்தில். தாபரம் வேறில்லைன்னு. ஆமாம். அந்த வரியை எடுத்துக்கொண்டு லிங்கங்கள் வேறு வேறு வடிவத்தில் இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, லிங்கங்கள் வேறு வேறு வடிவத்தில் இருந்தாலும் அம்மையப்பராக பார்க்க பழகணும்னு அர்த்தம். நிறைய ஒரு 15-20 வரி இருக்குது, அதுதான் ஃபுல்லாக பார்க்கணும். சிவஞான போதம் 5ஆம் நூற்பா, அதிகாரம் 2. அதை படிக்கணும். அந்த வெண்பா எப்படி தொடங்குதுன்னா, அருளுண்டாம் ஈசர்க்குன்னு தொடங்குது. அருளுண்டாம் ஈசர்க்குன்னு தொடங்குது அந்த வெண்பா. இதே கான்செப்ட் அப்படியே. அருளுண்டாம் ஈசற்கு அது சக்தி அன்று, அருளும் அவனின்றி இல்லை, அருளின்றி அவன் அன்றே இல்லை, அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து. என்ன படிச்சுட்டு இருக்கிறோமோ அது அப்படியே இருக்கு. சிவஞான சித்தியாரில் 5ஆம் நூற்பாவில் 9வது மந்திரம் அது என்ன சொல்லுதுன்னா, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு. பிறகு 2ஆம் நூற்பாவில் 76வது மந்திரம் சக்தியும் சிவமும் ஆகும் இருக்குது. 2ஆம் நூற்பாவில் 76வது மந்திரம். இதே கான்செப்ட் சிவபிரகாசத்தில் இருக்குது. நீங்கள் போய் தேடினீங்கன்னா தெரியும். சூரியனையும் சூரிய ஒளியையும் அம்மையப்பரை வச்சு அதை எழுதிடுங்க, என்ன வரும்னு பார்த்துடுங்க. 60 to 70க்குள்ளே வரும் அந்த மந்திரம். சூரியனையும் சூரிய ஒளியையும் வச்சு அம்மையப்பரை விளக்குவார் உமாபதி சிவம். 60 to 70க்குள்ளே அந்த மந்திரம் வரும். இதே கான்செப்ட் தான். சிவஞான போதத்தில் ஒரு வெண்பா, சிவபிரகாசத்தில் 2 மந்திரம், இந்த 2 சித்தியாரில் 2 இவ்வளவும் எடுக்கணும். அதை எடுத்துடுங்க. நம்ம திருமந்திர பகுதி இந்த அளவில் நிறைவு செய்வோம். 2 மந்திரம் பதிவு செய்கிறத அடுத்த வகுப்பு பதிஞ்சிட்டு நம்ம தேவாரம் 1ஆம் திருமுறைக்கு போயிடலாம். வாயில் எல்லா சைடும் பொண்ணு எல்லாம் சரியாயிட்டு, நாக்கு நுனியில் பொண்ணு இப்போ தான் ஆடி இருக்கு கொஞ்சம். பிறகு நம்ம பேசுகிறது எது உலகத்திலே கஷ்டமான வேலை எது?